அடுத்து இந்த வழிகட்ட பரலேவிகளை பாருங்க. மௌலித முட்டு கொடுக்க எந்த அளவிற்கு மூக்குடைந்து போறாங்க என்பது இந்த ஒரு வாதத்தில் இப்ப நம்ம சொல்ல போற வாதத்திலையும் நீங்க பார்ப்பீங்க. என்ன விஷயம்? சுபஹான மௌலிதுல 10வது பக்கத்துல கடைசி வரி என்ன வரி? ஆலிமு சிர்ரின் வ அஹ்ஃபா முஸ்தஜீபு தஅவாத் என்று வரக்கூடிய ஒரு வாசகம். 10வது பக்கத்தில் கடைசி ஆலிமு சிர்ரின் வ அஹ்ஃபா முஸ்தஜீபு தஅவாத். என்ன அர்த்தம்? ஆலிமு சிர்ரின், ரகசியத்தை அறியக்கூடியவரே. அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து புகழ்றாங்க. எப்படி புகழ்றாங்க? ரகசியத்தை அறியக்கூடியவரே. வ அஹ்ஃபா, அதைவிட பரம ரகசியம் சொல்லுவாங்கல்ல, பரம ரகசியத்தையும் அறியக்கூடியவரே. முஸ்தஜீபு தஅவாத், பிரார்த்தனைகளுக்கு பதிலளிக்க கூடியவரே. பிரார்த்தனைக்கு யார் பதிலளிப்பாவான்? அல்லாஹ்வுடைய தூதர் பதிலளிப்பாங்களாம். அப்ப இவங்களுடைய அந்த கொள்கை எந்த லட்சணத்தில் இருக்குது என்பதை பாருங்க. அப்ப நம்ம இந்த வாசகத்தை மேற்கோள் காட்டி இதுல நீங்க ஆலிமு சிர்ரி வ அஹ்ஃபா, ரகசியத்தையும் பரம ரகசியத்தையும் அறிபவரே என்று அல்லாஹ்வின் தூதரை பார்த்து பேசுறீங்களே. அல்லாஹ் தன்னுடைய திருமறையில என்ன சொல்லி காட்டுறான்? வ இன்தஹு மஃபாத்தீஹுல் கைப், மறைவானவற்றினுடைய சாவிகள் அவனிடத்திலே இருக்கிறது. லா யஅலமுஹா இல்லா ஹுவ, அவனை தவிர யாரும் அதை அறிய மாட்டாங்க. அவன் மறைவான விஷயம் அல்லாஹ்வுக்கு தான் தெரியும் நல்லா சொல்றான். இன்னும் அல்லாஹ் நபியை விட்டு சொல்ல சொல்றான். குல்லா அகூலு லக்கும் இந்தி ஹஸாயினுல்லா, நபியை நீங்கள் சொல்லுங்கள் என்னிடத்துல இறைவனுடைய பொக்கிஷங்கள் இருக்குது என்று நான் உங்கள்கிட்ட சொல்ல மாட்டேன். வலா அஅலமுல் கைப், மறைவான விஷயத்தையும் நான் அறிவேன் என்றும் சொல்ல மாட்டேன். எனக்கு மறைவான விஷயம்லாம் தெரியுமே, ரகசியம் நீங்க பேசினாலும் தெரியுமே, பரம ரகசியம் பேசினாலும் தெரியுமே. நீங்க என்கிட்ட பிரார்த்தனை செஞ்சா கூட நீங்க கேட்கக்கூடிய பிரார்த்தனை நான் கேட்பேனே, உங்களுடைய பிரார்த்தனைக்கு பதில் அளிப்பேனே, அந்த அளவுக்கு நுணுக்கமாக நீங்க கேட்கறதெல்லாம் அறிவேனே. இப்படி சொல்லல, அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய நபியை விட்டு சொல்ல சொல்றா. வலா அஅலமுல் கைப், மறைவான விஷயத்தையும் நான் அறிய மாட்டேன் என்று சொல்லுங்கள். அதே மாதிரி இன்னொரு வசனத்துல அல்லாஹ் நபியை விட்டு சொல்ல சொல்றான். குல்லா அம்லி குலி நஃப்ஸி நஃப்அ வலா லர்ரா, நபியை நீங்க சொல்லிடுங்க, எனக்கு நானே நன்மை செய்வதற்கோ எனக்கு நானே ஒரு தீங்கு செய்வதற்கோ இல்லா மாஷா